Hi viewers and dear subscribers, how are you all doing today? I hope you all are doing great. Welcome back to our YouTube channel. This is Chinraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you some useful spoken English tip through Tamil. So friends, are you all ready to learn? Yes, let's get started. Before let's get started, if you are new to this channel, please do subscribe this channel and also hit the bell icon for new updates. I am sure this channel helps to get more fluency in English. So in this lesson, I am going to teach you some useful spoken English tips. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து தமிழில் பேசும்போது அடிக்கடி சொல்லுவோம், நான் வந்து அவனை ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், நான் வந்து அவனை ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி கருதுறேன். நான் கருதுறேன் அப்படிலாம் நம்ம பேசுறது இல்லை. பேச்சு வழக்கில் வந்து நான் வந்து அவனை ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன், அவன் வந்து ஒரு நல்ல பொண்ணுன்னு நான் நினைக்கிறேன், அவன் வந்து ஒரு நேர்மையானவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம தமிழில் அதிகமாக பேசுகிறோம். இப்படி நம்ம பேசிட்டு இருக்கிற எல்லா தமிழ் சென்டென்ஸையுமே வந்து எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் டில் த எண்ட் அண்ட் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ. ஸோ நான் வந்து அவனை வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன், நான் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல லேர்னர்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸை வந்து எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே வந்து ஓனாக நிறைய ஃப்ரேசஸ் மேக் பண்ணுவீங்க. ஸோ நவ் லுக் அட் தி ஸ்ட்ரக்சர். First you need to write subjects. So what are the subjects? I, we, you, they, he, she, it, any boy name or any girl name plus consider. Consider அப்படின்னா கருதுகின்ற, அதாவது நான் நல்ல ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன், அதை நினைக்கிறேன் என்ற இப்படியெல்லாம் சொல்லும் இல்லையா, அதை தான் வந்து கன்சிடர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி இங்கிலீஷில் சொல்கிறோம். ஓகே, ப்ளஸ் மீ, மீனா என்னை, மீ, யூ, ஹிம், ஹர், அஸ், தெம் plus to be plus object. So very simple, isn't it? So once again, subject plus consider plus me, you, him, her, us, them plus to be plus object. So now look at this example. I consider him to be genius. I consider him to be genius. நான் வந்து அவனை ஜீனியஸ்ன்னு சொல்லி நினைக்கிறேன், நான் வந்து அவனை ஜீனியஸ்ன்னு சொல்லி கருதுறேன். நம்ம கருதுறேன்னு எங்கே பேசுகிறோம், நினைக்கிறேன். நான் அப்படி தான் வந்து அவனை நினைக்கிறேன், அவனை ஒரு ஜீனியஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தானே நம்ம சொல்கிறோம். ஸோ நினைக்கிறேன், கருதுறேன், இந்த மாதிரி இடத்துல கன்சிடர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ கன்சிடர் ஹிம் டு பி ஜீனியஸ், நான் வந்து அவனை ஜீனியஸ்ன்னு சொல்லி நினைக்கிறேன். And second one, I consider her to be a beggar. நான் வந்து அவளை ஒரு பிச்சைக்காரின்னு நினைக்கிறேன். I consider her to be a beggar. நான் வந்து அவளை ஒரு பிச்சைக்காரின்னு நினைக்கிறேன். அவளோட அப்பியரன்ஸ் பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. ஸோ நான் வந்து அவளை ஒரு பிச்சைக்காரின்னு நினைக்கிறேன். And you consider him to be a good student. நீங்க வந்து அவனை ஒரு நல்ல குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டாலே யூ கன்சிடர். ஓகே, யூ கன்சிடர் him to be a good student. நீங்க வந்து அவனை ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கருதுகிறீங்க. கருதுற அப்படின்னு நம்ம பேசுறது இல்ல, நினைக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம பேசுறோம் இல்லையா. ஸோ தே கன்சிடர் him to be a good friend. அவங்க வந்து அவனை ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகே, and next one, he considers. he, she, it இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா considers verb கூட கண்டிப்பா yes சேர்க்கணும், because third person singulars. ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ரெண்டு ரூல் தான். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தபடியா வந்து v1 verb இருக்கணும். he, she, it அல்லது any boy name or any girl name இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன சேர்க்கணும், verb கூட s சேர்க்கணும். ஸோ he, she, it வந்ததுனால இங்க he வந்ததுனால considers. ஓகே, he considers her to be an honest woman. அவன் வந்து அவளை வந்து ஒரு honest woman சொல்லிட்டு நினைக்கிறான், கருதுகின்றான். ஓகே, she considers me to be a cheater. அவ வந்து என்ன ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா, அவ வந்து என்ன ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஜீனியஸ், நீ வந்து ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதை வந்து இனிமேல் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரக்சர்? ஒன்ஸ் அகைன், சப்ஜெக்ட் ப்ளஸ் கன்சிடர் ப்ளஸ் மீ, யூ, ஹிம், ஹர், அஸ், தெம் ப்ளஸ் to be plus object. So thank you for watching this lesson. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye, take care.